கார்டு மட்டும் வச்சுக்காத. நீ ஏதோ ஒண்ணு பேசுற கையில இன்னும் இருந்தோ தூக்கி போட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயினே இருக்க. எத்தனை தடவை கூப்பிட்டேன்? ஒரு 4 பேர் 5 பேர் தூது சொல்லி வேற கூப்பிட்டேன். நீங்க தனாவட்ட வந்து லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சரியா திடீர்னு எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க மூக்கு உடஞ்சிடும், வாய் உடஞ்சிடும். அப்புறம் அது வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கி ஒரு விஷயம் பேசும்போது நான் எல்லாத்தையும் கொண்டுருவேன். சொல்லு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஓகே ஓகேவா? நான் கூப்பிட மாட்டேன். எங்க அம்மா மட்டும் தான் நான் அம்மான்னு கூப்பிடுவேன். எங்க அம்மா சொன்னா நான் கேட்டுப்பேன். அது எனக்கு போதும். அப்பா என்ன தெரியும்ப்பா, கொஞ்சம் கொஞ்சம் படிக்க தெரியும் நம்ம மாதிரி. சும்மாவே யாரை எடுத்தீங்களா? ரைஸ் ரைஸே இருக்குல்ல வெற்றி விழா யாரே குத்திருக்கலாமோ? நீங்க ஃப்ரூட் சாப்பிட்றது அதை நீங்க பக்கத்தில் பேசிக்கிறது உங்களுக்கு அது நேம் வச்சு நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் சொல்ல போகிறோம். வீட்டுக்கு போகக்கூடாது சார். வந்து 2வது நாள் பார்த்து பேசும்போது கிளம்பெல்லாம் பறக்குது. குழந்தை மனசுக்குள்ள குழப்பங்கள் நம்பர் 1 நம்பர் 2 இப்படி ஆட்டிங்க. நம்பர் 2 இப்படி ஆட்டிங்க. சார் ஏதோ ஒன்று ஆட்டு ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சாதாரண விஷயம் அப்படின்ட்டு அடுத்தது என்ன வருவாங்க. நான் சொல்றேன் என் மைண்ட்ல நான் வந்து இந்த சீசன் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து 24 அடி வந்து கீழே விழுந்து செத்துடணும், கட்டி குத்திடணும் அப்படின்னு தான் நம்ம வீட்டுல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. பாசமான பசங்க எல்லாம் வெளில இருக்காங்க. நீங்க வெளில போயிட்டுன்னு வச்சுக்கோ. அப்புறம் இங்க வந்து இப்படி இப்படின்றாரு. ரோட்ல யாராவது கண்ணடிச்சு இப்படிலாம் பண்ணா போய் கல்லெறியணும்னு சொல்லிட்டு இப்போ நீ சோம்பேறி எனக்கு கொடுத்துனேன். பொருள் கண்டிப்பா ஏற்றுவேன். சரி உனக்கு வந்தால் தான் நான் வேலையை ஆரம்பிப்போம். போ வா கோ நான் சொல்லிட்டேன். சரி போங்க விஷயம் வான்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீ சொல்ல முடியாதுப்பா. நீ பண்ணணும் அப்படி சொன்னீங்க சொல்ல டீமேட்டா நான் சொல்லுவேன். உனக்கு கட்டி நீ அதான் செஞ்சு விடுறாங்க. உன்னை அப்புறம் என்ன நீ தான் பெரிய பாயிண்ட் படிப்பிய படி சொல்லு. ஏன் படி இன்னும் பேச மாட்டேன். மாதிரி கற்றுக்காதயா. தேங்க்யூ. அதனால அழுக்க வருது. ஏன்னா நான் எங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண எனக்கு தெரியும். கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிங்க சார். இந்த கடைன்னு சொல்லுங்க, அந்த கடையில போய் மாட்டிக்கலாம். சரிங்களா? பால் கெட்டு போச்சுன்னா அந்த சட்டியோட தூக்கிங்க. ஆரஞ்சு சட்டை போட்டவங்க வாய் இது வரைக்கும் பேச தெரிஞ்சாலும் ஏற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. சித்ரா சாமியை 3 ரவுண்டு சுத்தி இருக்கீங்க. அவங்க சொல்லி தர மாட்டாங்க. அது வந்து சைலண்ட் கிளர்ஸ் ஆகல. அவரெல்லாம் மாறினே இருக்குங்கன்னு தோணுது. யாரும் தோணுது அவருக்கு நல்லா கேம் தெரியும். அதுக்காக தீர்ப்பு வீக்கப் ஜோவிக்காக என்ன சொல்றாங்க கேட்டா சொல்றாங்க. என்ன ஆச்சு? நான் என்ன புரியல நானே சொல்றேன் மாதிரி கூட சொல்றேன். அதனால அவ படல நீ பேசுறது இன்னொரு சரிடா ஓகே நடத்துன்ற மாதிரி நான் தள்ளிட்டேன். அதுக்கு சொன்னேன் அப்படிலாம் எதுவுமே போல. அனைத்து உடைகளும் எடுத்து செல்லப்படும். காரணம் ஏரியால 3 வெவ்வேறு அகல செக்ஷன் கொண்ட ஒரு ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கு. ரேம்பை சுற்றி களிமண் நிரப்பி தொடங்கி ஃபினிஷ் பாயிண்ட் வரைக்கும் ரேம்ப்ல இருந்து ஸ்லிப் ஆகாம சேற்றில் விழாம கால்கள் அந்த கால்கள் இது பஸ்ஸுக்கு
செஞ்சாங்கள டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம் இருக்கேன். அப்படின்னா ஓ ஏயா இவன் மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாரு, நிறைய கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. நான் ஒரு பவுண்டரி செட் பண்ண வேணாம் அன்னைக்கு அவர் அந்த பவுண்டரி கிராஸ் பண்ணல. ஏதோ உங்களுக்குள்ள விட்டுட்டு நீங்க போலாம். ஓகே சார், தேங்க்யூ.